குட் மார்னிங். எல்லோருக்கும் காலை வணக்கம். உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. லைஃப்பில் முயற்சி பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எப்பயுமே ஜெயிச்சிடலாம். உங்களுடைய கடின உழைப்பு தான் உங்களை கொண்டு போகும் நல்ல இடத்துக்கு. சோம்பேறியாக இருந்துடாதீங்க. எப்பயுமே சோம்பேறி பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இப்போ பாருங்கள், கிராமத்தை பக்கம் அப்படியே வாக்கிங் வந்தேன். அழகாக இருக்குது இந்த பூ. இது என்ன செடின்னு எனக்கு தெரியலை. அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை நல்லபடியான நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயமாக திங்க் பண்ணுங்கள். என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணால் மட்டும் பத்தாது, அது சம்மந்தமாக ஃபாலோஅப் இருக்கணும். தொடர்ந்து ஃபாலோஅப் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்த காரியத்தை செயல்படுத்த முடியும். விடாமுயற்சியும் ஹார்ட் ஒர்க்கும் உங்களை நினச்சதை சாதிக்க முடியும். அதனால் எந்த ஒரு காரியம்னாலும் சொல்லிட்டாலும் முடிவு ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அதைத்தான் செய்ய போகிறேன்னா அதைத்தான் செய்யணும். அதுக்கான உழைப்பை நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயம். வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. யாரையும் தேடி போக தேவையில்லை. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா படிப்பு தான் உங்களுக்கு சொத்து. நீங்கள் படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். படிச்சிங்கன்னா சாதிச்சிடலாம். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இல்லை. படிப்பு ஒன்று தான் உங்களுக்கு. ஏழையாக பிறக்கிறவங்களுக்கு படிப்பு ஒரு பயங்கர வரப்பிரசாதம். எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஹெல்ப் பண்ணி எவ்வளோ மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க அந்த வாத்தியார்களை வச்சு. அதனால் நீங்கள் தான் தேடணும், தேடி போகணும். மாணவர்கள் தேடுங்க. உங்கள் தேடல் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தேடிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைமில் தொடர்ந்து என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது, எங்கே யாரை கேட்டால் தெரியும், எப்படி செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெகுலராக கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஜெயிங்க. எல்லோருக்கும் காலை வணக்கம். தேங்க்ஸ்.